ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம்ட் ரேஞ்சஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேம்ட் ரேஞ்சஸ் தான். ஸோ நேம்ட் ரேஞ்சஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ எங்கிட்ட இப்படி ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ இந்த செட் ஆஃப் டேட்டாவை நான் எவ்ரி டைம் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சம் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை ஏதாவது பண்ணணுன்னாலோ இந்த ரேஞ்சஸை வந்து நான் செலக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன செட் ஆஃப் ரேஞ்சாக இருந்தால் ஓகே. இப்போ எங்கிட்ட ஒரு லார்ஜ் டேட்டா இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி சிம்பிளிஃபைடாக ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நேம்ட் ரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ இப்போ எங்கிட்ட ஒரு எக்ஸாம்பிளோட நான் காட்டுறேன். ஸோ இது மாதிரி எங்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. இந்த சேல்ஸ் டேட்டாவில் 2020, 2019, 2018 சொல்லிட்டு 3 இயரான டேட்டா வந்து பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீட்டுக்குள்ளே நான் கம்பைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும்னா, ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன் செமிகோலன். ஸோ அடுத்து 2019 போகிறேன். நான் சொல்கிறத விட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நான் செஞ்சு காட்டிட்டுனா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் வந்து டைரெக்டாக நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த இடத்துல போயிட்டு ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 2020 டேட்டா எடுத்துட்டேன், 2019 எடுத்துட்டேன், 2018 எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அழுத்தினேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா லோட் ஆனது. எனக்கு அந்த 3 இயரோட டேட்டாவே எனக்கு இப்போ வந்துருச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு இந்த இயரை போயிட்டு இங்கே போயிட்டு இந்த ரேஞ்சஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இதை நான் வந்து ஒரு ஈஸியான மெத்தடில் நான் பண்ண போகிறேன். ஓகே. சப்போஸ் எனக்கு இங்கே டோட்டல் காஸ்ட் இருக்குது. ஸோ 2020 டோட்டல் காஸ்ட் சம் என்னன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நான் எவரி டைம் வந்து இந்த ஷீட்டில் இருந்து நான் அங்கே போயிட்டுருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நேம்ட் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு சம் ஆஃப் டோட்டல் காஸ்ட் வந்து இப்போ 2020 இது எனக்கு தேவைன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது இந்த காலம் இந்த டோட்டல் காஸ்ட்டோட டோட்டல் சம் எனக்கு வேணும். அப்போனா நான் என்ன பண்ணுறது, நான் ஒவ்வொரு வாட்டி போயிட்டு இங்கேருந்து நான் ஈக்குவல் டு சம் கொடுத்து நான் அங்கே போய் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இதை வந்து சிம்பிள் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்னென்னா எனக்கு இந்த ரேஞ்சு தான் எனக்கு தேவை. ஸோ இங்கேருந்து ஆல் த வே டவுன் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நேம்ட் ரேஞ்சஸை வந்து நீங்கள் 2 இடத்துல வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த மெனு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன்று நீங்கள் இங்கே போயிட்டு ஸோ டேட்டாவில் போனீங்க அப்படின்னா இங்கே நேம்ட் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள், உங்களோட ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டிஃபைன் நேம்ட் ரேஞ்சஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சைடில் வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நீங்கள் பார்க்கலாம். ஸோ சம் அப்படின்னு சொல்லிட்டு நேம்ட் ரேஞ்சஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம சம்மை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சம்மிஃபெல்லாம் பற்றி தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஓகே, நான் இந்த ரேஞ்சுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா டோட்டல் காஸ்ட் 2020 சொல்லி நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ரேஞ்சை வந்து நான் ஒரு நேமாக டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்படி டிஃபைன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற நேம் வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 வந்து நீங்கள் கொடுக்க போகிற நேம் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து நீங்கள் கேப்ஸில் ஆரம்பிச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? ஸோ செகண்டு, நீங்கள் ஆல்ரெடி இந்த ஷீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் கொடுக்க போகிற ரேஞ்சிலேயோ இந்த ஷீட்லேயோ இருக்கிற ரெஃபரன்சஸ் எதுவும் நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெனு நேம் நீங்கள் கொடுக்கக்கூடாது. இல்லை B20, B16 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ B9 அப்படின்னா B9 இந்த டெல்லு. ஸோ இது இப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ B9 அப்படிங்கிற மாதிரி இந்த நேமெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த 2 விஷயத்தை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் நீங்கள் நேம்ட் ரேஞ்சஸ் கொடுக்கும்போது.
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டல் காஸ்ட் 2020 அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஓகேவா, கொடுத்துட்டு ஓகே டன் கொடுத்துறேன். இப்போ எனக்கு இந்த ரேஞ்சை வந்து நான் டோட்டல் காஸ்ட் 2020ன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சிட்டேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் போயிட்டு எனக்கு இங்கே என்ன வேணும், டோட்டல் காஸ்ட் 2020 வேணுமா. இப்போ சம் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன், என்னோட இது என்ன நேம் என்ன, டோட்டல் காஸ்ட் 2020. ஸோ ஒன்ஸ் நான் டைப் பண்ண ஆரம்பித்ததுமே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த சம் வந்து அந்த ரேஞ்சோட சம் இங்கே எனக்கு வந்துருச்சு. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் இங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ 15337500. ஸோ இங்கே நீங்கள் போனீங்கன்னா 15337500. ஓகேங்களா, இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வெறும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம வந்து நேம்டு ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ரேஞ்சஸை வந்து நான் போய் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இங்கே ஈக்குவல் டு சம்முன்னு கொடுத்துட்டு இங்கே போயிட்டு நான் இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி அந்த கமா இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலாக சிம்பிளாக என்னோடய ஃபார்முலா, ஸோ என்னோடய டேட்டா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா, ஓகே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்கள் ஒன் செகண்ட் நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ரீவைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ என்ன மல்டிபிள் டைம் கூட நீங்கள் ரீவைன் பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப எளிமையான முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, அதே மாதிரி நீங்கள் இந்த ரேஞ்சஸை எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே போயிட்டு நீட்டாக நீங்கள் இந்த எப்படி வேணுமோ அதை எடிட் பண்ணிக்கலாம். நேமை வேணால் மாற்றிக்கலாம். ஸோ டெலிட் பண்ணுறோன்னா டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் நேம்டு ரேஞ்சஸுங்க. ஸோ இது நான் வந்து உங்களுக்கு வந்து நான் எப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லி ரொம்ப பேசிக் லெவலில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் ஃபார்முலாஸில் நீங்கள் இந்த நேம்டு ரேஞ்சஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். உங்களோட டேட்டா ரொம்ப பெருசாக இருக்கும்போது இது வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இவ்வளோ தான் நேம்டு ரேஞ்சஸ். நம்ம வந்து இது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை நான் பண்ணுறதுல ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷனோ ஏதோ ஒரு ரெக்வயர்மெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு பிடிக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அது எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அந்த லிங்க்ஸை. ஓகேவா, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் இன்னும் என்னென்ன டாபிக்ஸ் நான் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். நான் அந்த டாபிக்ஸ் வந்து நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ மறக்காமல் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.